ஹெச்பி 2723. இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 4889 ரூபா. ஸோ இந்த பிரிண்டரை நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பிரிண்டரை நீங்களும் வாங்குற மாதிரி இருந்தால் இதோட பை லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும், இதில் என்னென்ன எல்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? உள்ளே பார்த்தீங்கன்னா 2 கேட்டேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்ப்போம் என்ன ஏதுன்னு. இதை நான் முதல்ல எல்லாருமே வெளியே எடுத்துட்டுக்கப்புறம் இதெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நம்ம மேனுவல் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து பிரிண்டர் உங்களுக்கு செட்டப் பண்ண தெரியலனா ஸோ இந்த மேனுவல் தயவு செஞ்சு கொஞ்சம் படித்து பாருங்கள். படித்து பார்த்துருக்கப்புறம் நீங்கள் எதுனா செட்டப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தெரியுது அதெல்லாம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் வந்து இதில் படித்து பார்த்துருக்கப்புறம் இந்த பிரிண்டரை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். அடுத்ததாக உள்ளே வந்து 2 கேபிள் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததாக பிரிண்டர், நம்மளோட பிரிண்டர் வந்து ஹெச்பி பிரிண்டர், நம்மளோட பிரிண்டர் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் வெளியே எடுப்போம் நம்ம. ஸோ நம்ம பிரிண்டர் வந்து இப்போ கையில் எடுத்தாச்சு. இது மேலே வந்து ஒரு ஷீட் மேலே போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு க்ராச்சஸும் இல்லாமல் வருது. அது வரைக்கும் ஓகே, ஹெச்பியை பாராட்டலாம். ஸோ உள்ளே வந்து நான் சொன்னது போல் 2 கேட்டேஜ் கொடுத்துருக்காங்க சொன்னல. ஸோ இங்கே ஒரு கேட்டேஜுக்கு இது ஒரு கேட்டேஜ். இந்த கேட்டேஜ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வாங்கினது வந்து வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் மட்டும் இல்லை, வித் கலர், ரெண்டுமே கலந்த பரவாயில்ல வாங்க போகிறோம். அது இல்லாமல் வந்து நம்ம கேட்டேஜை நம்ம ஃபில் பண்ண போகிறோம் கேட்டால். ஏன்னா நம்ம மாற்றி ஃபில்அப் பண்ணுறோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதால் வந்து அவங்க மேலே வந்து கலர் கொடுத்து வச்சுருப்பாங்க, என்ன கலர்னு நேம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். வாவ், நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சொல்கிறேன். நான் நிஜமாலே சொல்லணுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி மேட் ஃபினிஷிங். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் வந்து பவர் ஆன் பட்டனு. ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும் வேணான்னா இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளை வந்து கிளிக் பண்ணோன்னா நம்ம பிரிண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது அது கீழே இருக்கிற ஒய்ஃபை, இது வந்து நோட்டிஃபிகேஷன். இந்த இது அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கலர் கேட்டேஜுக்காக. நம்ம கலர் பிரிண்ட் எடுக்கணும்னா நம்ம கிளிக் கொடுத்துட்டு ஸோ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலர் பிரிண்ட் அவுட் வரும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளே இருக்குது. எல்லா பட்டனும் நம்மளுக்கு வருது. பிரிண்ட் இது வந்து நம்ம பிரிண்டர் எடுத்துக்கலாம், ஸ்கேன் எடுத்துக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இருக்குது ஃபங்க்ஷன். வந்து 60 ஷீட், மொத்தம் 60 ஷீட் நம்மளால் வச்சு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் இதில் வந்து. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். A4 ஷீட் வந்து பண்ணோம். A4 ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8.5 × 11 ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 × 6 4 × 6 கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து 10 × 15 சென்டிமீட்டர். இது வந்து நம்ம லென்த் அண்ட் பிரெத்து தான் கொடுக்குது. அகலமும் நீளமும் பற்றி தான் இது பண்ணுறாங்க இதில், இது சொல்கிறாங்க இதில். ஸோ நம்ம வந்து இந்த கேட்டேஜை நம்ம எப்படி ஃபில்அப் பண்ணுறது நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதை வெளியே எடுக்கும்போது பேப்பர் வந்து வெளியே வந்து விழாமல் இருக்கிறதுக்காக தான் இதை கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம்.
உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து படித்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிளாக் கேட்டேஜுக்கு ஒன்று வந்து கலர் கேட்டேஜ் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து கேட்டேஜ் வந்து நம்ம எப்படி ஃபில்லப் பண்ணுறது பற்றி பார்ப்போம். உள்ளே போடுவோம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம வெளியே எடுப்போம். இதை ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஹெச்பி வந்து. ஏன்னா இந்த ப்ரைஸில் வந்து ஒய்ஃபை இல்லாமல் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வாங்கினா அடிக்கடி நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கி ஆன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒய்ஃபையில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒய்ஃபையில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் மொபைலில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மூலயமா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஹெச்பியோட ஸ்மார்ட் ஆப், ஹெச்பி ஸ்மார்ட் ஆப்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சிஸ்டத்தை ஆன் வந்துச்சுங்க. இந்த பிரிண்டரை நீங்கள் ஆன் பண்ணோடனே அந்த ஹெச்பியை வந்து என்ன பண்ணுன்னா, ஹெச்பி ஸ்மார்ட் ஆப்பை என்ன பண்ணுன்னா, இந்த ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணோடனே இது வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கேன் பண்ணோடனே நீங்கள் வந்து இன்ஸ்டேட் பண்ணிங்களா இல்லையா, 1 by 1 வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டாரு. இதே போல் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.